குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இப்போ செவன்த் ஸ்டாண்டர்ட் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் மந்த் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் மந்த் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரியா குட்டஸ்? அப்ப நமக்கு என்ஜாய்மெண்ட்டும் இருக்கு, அட் த சேம் டைம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்கு. சரியா? ஸோ என்னன்றதை பார்த்துடலாமா? ஓகே. ஸோ மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டடா நான் சொல்றேன். முழுக்களோட என்ன பார்த்துருந்தோம் நம்ம பார்க்கறது? நம்பர்ஸ்லாம் நம்பர்ஸ்ல நிறைய சப்டிவிஷன்ஸ் வரும். இப்போ நம்ம இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம பார்க்கறது என்னன்னா இன்டிஜர்ஸ். சரியா? இன்டிஜர்ஸ் அப்படின்னா என்னன்னா முழுக்கள்னு அர்த்தம். சரியா? சோ இந்த இன்டிஜர்ஸோட என்னென்ன ஆபரேஷன்ஸ் இருக்கு? பேசிக் ஃபண்டமெண்டல் ஆபரேஷன் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் தென் டிவிஷன். ரைட் நோ வி ஆர் தேர் இன் த தேர்ட் ஆபரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு ரிலேட்டடான எக்ஸசைஸ் முடிச்சாச்சு. இப்போ தேர்ட் எக்ஸசைஸ்க்குரிய பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்குறோம். சரி குட்டஸ், இப்போ இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஒவ்வொரு சாப்டருக்குரிய இன்ட்ரோவும் கொடுத்துறோம். அட் த சேம் டைம் புதுசா என்ன நம்ம டெய்லி படிக்கல, கேப் விட்டு படிக்கிறோம். ஆல்டர்னேட் டேஸ்ல படிக்கும் போது ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிச்சோம்னு சொல்லி ஒரு குக்கா ஒரு ரீகேப்சுலேட் பண்ணிட்டு படிச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் டைம். சரியா? ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட நான் ஒரு 3 சாக்லேட் கொடுக்குறேன்ப்பா. ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றேன். அடுத்து செகண்ட் டைம் அப்படின்னா ரெண்டாவது தடவை ஒரு 3 சாக்லேட் தரேன்ப்பா. அடுத்து தேர்ட் டைம் அம்மோ உங்களுக்கு ஒரு 3 சாக்லேட் தரேன். சரி, எனக்கு ஒவ்வொரு நாளும் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கலாம். இல்ல 1 hour ஒன்ஸ் வந்து நீங்க பண்ற நல்ல ஒர்க்குக்கு லைக் குட் அப்ரிசியேஷனுக்கு நீங்க சொல்றதெல்லாம் நீங்க ஹோம்ஒர்க் பண்றீங்க, எல்லா கிளாஸஸும் அப்ரிஷியேட் பண்ற மாதிரிக்கு நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பீரியடுமே நான் உங்களுக்கு வந்து ஒரு லைக் சாக்லேட்ஸ் வந்து கிஃப்டா தரேன்னு வச்சுக்கலாமே. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 3 சாக்லேட், செகண்ட் டைம் 3 சாக்லேட்ஸ், தேர்ட் டைம் வந்து 3 சாக்லேட்ஸ், ஃபோர்த் டைமும் நீங்க வாங்கிட்டீங்கப்பா. சூப்பர். அப்ப வித்தின் அ டேக்குள்ள எத்தனை டைம்ஸ் வாங்கிட்டீங்க? நீங்க த்ரீ த்ரீ சாக்லேட்ஸா எத்தனை டைம்ஸ் வாங்கிட்டீங்கன்னா 4 டைம்ஸ் வாங்கிட்டீங்க. அப்ப மொத்தம் உங்ககிட்ட எத்தனை சாக்லேட்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டா என்ன செய்வோம்? எங்க யோசிச்சிருங்க. சோ உங்களோட லைக் அ குட் அப்ரிசியேஷன் டாக்கண்ணா, நீங்க ஒரு விஷயம் நல்லா பண்ணீங்க அப்படின்னா பாராட்டுதல் விதமா ஒவ்வொரு பீரியட்லயும் ஒவ்வொரு டீச்சர்ஸ் கிட்ட நீங்க காலையில ஃபர்ஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட், தேர்ட் பீரியட், ஃபோர்த் பீரியட் ஆயிருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் 4 பீரியட்லயும் லைக் உங்க ஸ்கூல்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, குட்டீஸ் நீங்க கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்றீங்கன்னா உங்களுக்கு 3 சாக்லேட்ஸ் தருவாங்கன்னு வச்சுக்கோமே. அப்ப மொத்தம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 4 பீரியட்ஸ்ல எத்தனை சாக்லேட்ஸ் உங்க கையில கவுண்ட் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்க முடியுமா? என்ன செய்வோம்? 3 பிளஸ் 3 6, 6 பிளஸ் 3 9, 9 பிளஸ் 3 என்ன வரும்? 12ன்னு சொல்லுவோம். யோர் ஆன்சர் இஸ் கரெக்ட். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த இது சிங்கிள் டிஜிட்டுக்கு பதிலா இதே இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 30, செகண்ட் டைம் 30, தேர்ட் டைம் 30, ஃபோர்த் டைம் 30னாலும் நீங்க செஞ்சிருவீங்க. கரெக்டா? என்ன செய்வோம்? 120ன்னு சொல்லி போட்டுருவோம். ஆட் பண்ணியே போட்டாலுமே 120 போட்டுருவோம். சப்போஸ் சிங்கிள் டிஜிட்டையும் தவிர அதர் தன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 தவிர வேற ஏதாவது வேல்யூஸ் இருக்கு, இப்ப 11ஓ 12ஓ 15ஓ 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் சொல்லி சொல்லும் போது என்ன செய்வோம்? இப்ப இந்த இடத்துல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைமுக்கு 15, செகண்ட் டைமுக்கு 15, தேர்டுக்கு 15, இப்ப வந்து 15 வச்சுக்கிறோம். அப்ப இதோட வேல்யூ என்ன அப்படின்னாலோ இல்ல 16, 17 அந்த மாதிரி சொன்னாலோ வேல்யூஸ் என்னன்னா கண்டிப்பா ஆன்சர் கண்டுபிடிக்க கொஞ்சம் தயங்குவோம். சோ இப்ப இந்த மேத்தமெட்டிக்கல் மல்டிப்ளிகேஷன் தட் இஸ் முழுக்களோட பெருக்கல நான் உங்களுக்கு விதிலையும் சொல்லித்தரேன். ஏன்னா நம்ம இப்பதானே கூட்டலும் கழித்தலும் படிச்சோம். சோ அதோட அடுத்த லெவல் தட் இஸ் அடுத்த லெவல் வெர்ஷன்ல நம்ம படிக்கிறோம். சோ இப்படி ஒவ்வொரு டைமா ஆட் பண்றதுக்கு பதிலா இங்க நான் எழுதுறேன், பாக்ஸ் போட்டு காமிக்கிறேன். இப்ப இங்க பாருங்களேன், இதை நம்ம என்ன செஞ்சோம்? 3 பிளஸ் 3 பிளஸ் 3 பிளஸ் 3. ஸோ அப்ப நம்ம என்ன செஞ்சோம்? 1 2 3 4 டைம்ஸ் ஆட் பண்ணும்போது மை ஆன்சர் இஸ் 12ன்னு சொல்லி சொன்னோம். கரெக்டா? இதை இன்னொரு விதமாவும் சொல்லலாம். எப்படி அப்படின்னா, மூன்றை என்ன நம்பர் கொடுத்திருக்கேன்? மூன்றை எத்தனை முறை கூட்டுறேன் அப்படின்னா இந்த கொடுத்திருக்க எண் மூன்றை 4 முறை கூட்ட கிடைப்பது. இந்த மூன்றை கொடுத்திருக்க எண் இந்த மூன்றை 4 முறை கூட்ட கிடைப்பதுதான் எனக்கு என்னதுமா? 12, தட் இஸ் 12. அப்ப இந்த மூன்றை 4 முறை கூட்ட கிடைப்பத எப்படியும் எழுதலாம் அப்படின்னா 4 into 3 is equal to 12. ஓகேவா? சோ நம்ம டேபிள்ஸ் படிச்சிருக்கோம்ல, வாய்ப்பாடு எல்லாம் எப்படி படிச்சிருக்கோம்னா இந்த மாதிரி ஃபார்மேஷன்ல தான் அவங்க நம்பர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சரியா குட்டீஸ்? உங்களுக்கு புரியுதா? அப்ப இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் எழுதி காமிக்கிறேன். இந்த 3ன்ற எண் இருக்கா? எல்லா இடத்துலயும் இருக்கா? இந்த இடத்துல 3ன்ற எண்ணை என்ன செஞ்சிருக்கோமா? மூன்றை என்ன செஞ்சிருக்கோம்? 4 முறை, மூன்றை 4 முறை கூட்ட கிடைப்பது. சரியா? மூன்றை 4 முறை கூட்டினாதான்ப்பா இது கிடைக்கும். சரியா? சோ இந்த விஷயம் தான் போன கிளாஸ்ல படிச்சோம். இப்ப இதே விஷயத்த எப்படிப்பா நம்பர் லைன்ல செய்யறதும் இப்ப நான் செஞ்சு காமிச்சிடுறேன். ஓகேவா?
உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 3ஐ 4 முறை கூட்ட கிடைப்பதுதான் என்னது 12ன்னு சொல்லியாச்சு. சரி. இப்ப இத எப்படி நம்பர் லைன்ல போடலான்றத பாத்துடலாமா? அதுக்குரிய ஒரு ஸ்டிமுலேஷன்ஸ் காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஐடியா கிடைக்கும். எஸ். குட்டீஸ் இங்க பாருங்க குட்டீஸ். உங்களுக்கு ஸ்கிரீன் நல்லா ஷேர் பண்ண ஃபுல் ஸ்கிரீனா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ் ஒவ்வொரு விஷயத்தையுமே இப்படி மேனுவலாவும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தாச்சு. ஃபார்முலா யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணுவோம். நம்பர் லைன்லயும் எப்படி செய்ய போறோம்ன்றத பாத்துடலாம். இங்க என்னம்மா கொடுத்துருக்காங்க? இங்க கூட என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இப்ப இதே சம செய்வோமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நீங்களே சொல்லுங்க. இப்ப இங்க இருங்க. யா யா உங்களுக்கு ஏதாவது தெரியுதா நான் என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு? உங்களுக்கு புரியணுன்றதுக்காகத்தான் நான் இப்ப மூவ் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்றது வந்து இப்ப உங்களுக்கு ஒரு சம் செஞ்சு காமிச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்றது ஒரு நம்பர்மா. இந்த ஏன்ற நம்பரை நான் என்னப்பா செய்யறேன் அப்படின்னா, எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ண போறேன்? 3 முறை. அப்பா இங்க பாருங்கப்பா. ஏன்றது 3 முறை கூட்ட கிடைப்பதா பெருக்க கிடைப்பதா? நீங்க பார்த்து சொல்லுங்க. நான் கரெக்டா போட்டிருக்கேனா? 3 டைம்ஸ் ஆஃப் 4க்கும் 4 டைம்ஸ் ஆஃப் 3க்கு என்னப்பா அர்த்தம்? ஏதாவது புரியுதா? குட்டீஸ் நான் கரெக்டா போட்டிருக்கேனா தப்பா போட்டிருக்கேனான்னு பார்த்து சொல்லுங்க. கண்டுபிடிங்க பார்ப்போம். ம். உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேரை கொஞ்சம் பெருசா காமிக்கிறேன். இப்ப பாருங்க குட்டீஸ். இப்ப 4 டைம்ஸ் ஆஃப் 3 அப்படின்னா 4 டைம்ஸ்னா எத்தனை தடவை? 4 தடவை. என்ன செய்றேன்? இந்த 3ன்ற எண்ணை கூட்டியிருக்கேன். அதுதான் குட்டீஸ் இந்த வார்த்தை. புரியுதா? அப்ப 3ன்றது பாசிட்டிவ் நம்பர். அப்ப 0ல இருந்து இந்த பாருங்க. அழகா நம்பர் லைன்ல போட்டிருக்காங்க. 0ல இருந்து 3 வந்தேன். சரி 1 டைம். அகைன் 3ல இருந்து அடுத்து 1 டைம் நான் 3 டிஜிட்ஸ் மூவ் ஆன் பண்ணா எனக்கு எங்க வரும்? 6 வரும். நெக்ஸ்ட் செகண்ட் டைம் 6ல இருந்து நெக்ஸ்ட் ஒரு 3 டிஜிட் வந்து நான் மூவ் ஆன் பண்ணேன்னா எனக்கு எங்க வரும்? 9 கிட்ட வரும். சரியா? 6 + 3 9. சரி. நெக்ஸ்ட் எத்தனை டைம் அவங்க ஆட் பண்ண சொல்லிருக்காங்க? 4 டைம்ஸ். சரியா? அப்ப 9ல இருந்து ஒன்ஸ் அகைன் நீங்க மூவ் ஆன் பண்ணீங்கன்னா எங்க வந்து இது கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. சோ மை ஆன்சர் இஸ் 12. இங்க பாருங்க எல்லோ கலர்ல அழகா சர்க்கிள் போட்டு ஹைலைட் பண்ணிருக்காங்க. அப்ப 3ஐ 4 முறை கூட்ட கிடைப்பது அப்படின்னா எப்படி எழுதலாம்? 4 3s are 12. ஸோ இந்த இந்த ஸ்டிமுலேஷன்ஸ் புரியுதா? நீ ஒவ்வொரு கிளாஸ்லயும் இது மாதிரி ரிலேட்டடான ஸ்டிமுலேஷன்ஸ் பார்ப்போம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஐடியா கிடைக்கும். சரியா குட்டஸ்? நான் சொல்றது புரியுதா? இப்ப நம்ம இங்க மேனுவலா 2 மெத்தட்ல செஞ்சிருக்கோம். ஒண்ணு நார்மல் அடிஷன் போன கிளாஸ்ல என்ன படிச்சோமோ அதுல செஞ்சு பார்த்தோம். அடுத்து இன்னைக்கு கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா முழுக்களின் பெருக்கல் எப்படி இருக்குன்ற விஷயத்த கத்துக்கிட்டாச்சு. அந்த நம்பர் லைன்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னு தெரிஞ்சுட்டோம். லாஸ்ட் கிளாஸ்லயே இந்த சைனை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? சோ எல்லா கிளாஸ்லயும் ஒரு ரீகேப்சுலேட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இந்த சைனையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்குவோம். ஒரு தடவை சொல்லி பார்த்துடலாமா? சரி. சோ மைனஸ் இன்டு மைனஸா பிளஸ் இன்டு பிளஸா அப்படின்னு சொல்லி 1 2 3 4 ரூல்ஸ் இருக்கு. சரியா குட்டஸ்? ரொம்ப சிம்பிள். இப்ப நம்ம படிக்கிறது முழுக்களின் பெருக்கல். அப்ப 2 நம்பரோட குறி ஒன்னா இருந்து மல்டிப்ளை பண்ணா பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ். இது நீங்க சொல்ல சொல்லதான் வரும். நான் சொல்லும் போது நீங்க அமைதியா கேட்டாலாம் வராது. நீங்களும் சொல்லிக்கிட்டே இருந்தாதான் வரும். சரியா? சோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் இன்டு மைனஸ் 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 இன்டு பிளஸ் இஸ் ஆல்சோ மைனஸ். இதை டெய்லி சொல்லி பார்த்துக்கிட்டே இருங்க. டீச்சர் எங்களுக்கு இது அர்த்தம் புரியலையே சொல்ல தெரியலாம் கிடையாது. சரியா? சோ எவ்வளவோ கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் நம்ம படிக்கிறோம்ல. எஸ்பெஷலி சினி சாங்ஸோட மூவி இல்ல அதோட லிரிக்ஸ் தெரிஞ்சா நம்ம சொல்றோம். இல்ல காரணம் என்ன? அது இஷ்டப்பட்டு நீங்க செய்யும் போது ஈஸியா பிடிக்குது. சரியா? அதே மாதிரி இதுவும் டெய்லி செஞ்சு பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகே. இப்ப உங்களுக்கு நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம இனிமேல் 2 வீக்ஸ் ஒன்ஸ் நம்ம எப்பயும் போல எழுதுவோம்ல, டெஸ்ட் எழுதுவோம். ஞாபகம் இருக்கா? சோ அது இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே இந்த டேர்ம்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? ரெடியா? எல்லாரும் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? எஸ். நீங்க ரெடி ஆயிருப்பீங்க நான் நம்புறேன். ஓகே குட்டஸ். இங்க பாருங்க நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். உங்களுக்கு இப்ப நம்ம எத்தனை எக்ஸசைஸ் முடிச்சிருக்கோம் அப்படின்னா 2 எக்ஸசைஸ் முடிச்சிருக்கோம். 1.1 1.2. அந்த 2 எக்ஸசைஸ்ல என்னன்னா படிச்சோமோ இதுக்கு முன்னாடி 6th இந்த கான்செப்ட் எப்படி யூஸ் பண்ணமோ அந்த ரெண்டும் டுகெதரா தான் உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். மொத்தம் 10 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன் குட்டஸ். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு 1 மினிட் டைம் எடுத்துக்கோங்க. ஒரு கொஸ்டினா நான் 2 தடவை ரீட் பண்றேன். சரியா? தமிழ்லயும் ஒரு தடவை ரீட் பண்றேன், இங்கிலீஷ்லயும் ஒரு தடவை நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா தாராளமா சொல்லுங்க. சரியா?
சோ உங்களுக்கு நான் திருப்பி கூட ரிப்பீட் பண்ணி காமிக்கிறேன். சரியா குட்டர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, இனிமேல் 2 கிளாஸ்க்கு ஒன்ஸ் 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி டெஸ்ட் எழுதி பார்த்தா மட்டும் தான் கொஞ்சம் எப்படி சொல்றது, நமக்கு நம்மளே செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிக்கிறோன்றதை விட செல்ஃபா எவாலுவேட்டும் பண்ணிக்கிறோம். நம்மளால கான்செப்ட் புரிஞ்சிருக்கா, எந்த லெவல்ல நம்ம இருப்போம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரியா, நம்ம இன்னைக்கு டெஸ்ட் எழுதுவோமா? சோ இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நம்ம என்ன செய்ய போறோம், ஃபர்ஸ்ட் நம்மளோட கிளாஸ் டெஸ்ட் எழுத போறோம். சரியா, ஆன்லைன் டெஸ்ட்ல எழுதுவோம். ஸ்டார்ட் பண்ணலாமா குட்டர்ஸ்? ஓகே, உங்களுக்கு நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றது தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. எஸ், நம்ம கல்வி சக்தி இயக்கத்தோட இன்னைக்கு 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுத போறோம். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். சரி, சோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க், மேக்ஸிமம் 10 கொஸ்டின்றனால 10 மார்க். சரியா, ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்களுக்கு கோஆர்டினேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா, சோ நீங்க டவுட்ஸ் இருந்தா கோஆர்டினேட்டர்ஸ் கிட்டயும் கேட்கலாம், இல்ல என்கிட்டயும் கேட்கலாம். சரி, இங்க பாருங்க, முதல் கொஸ்டின் நான் ரீட் பண்றேன். எல்லா கொஸ்டினுக்கும் 1 மதிப்பெண் தான். சரியா, ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து இப்ப 7th இருக்கிறது, ஒரு சில கொஸ்டின் இது ரிலேட்டடா நீங்க போன வருஷம் என்ன படிச்சீங்களோ அதுலயும் நான் கொஸ்டின் எடுத்திருக்கேன். சரியா குட்டர்ஸ், உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சாலே போதும். சரி, எங்க ட்ரை பண்ணலாமா? ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க, கோஆர்டினேட்டர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே டன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னம்மா, கீழ்காணும் முழுக்களை ஏறு வரிசையில் எழுதுக. கொஸ்டின் நம்பர் 1, கீழ்காணும் முழுக்களை ஏறு வரிசையில் எழுதுக. ஒரு 7 நம்பர் கொடுத்திருக்காங்கப்பா. இந்த 7 நம்பருமே என்னது, முழுக்கள். இந்த முழுக்கள்ல ஏறு வரிசையில எழுதுங்க. அரேஞ்ச் ஆஃப் ஃபாலோயிங் இன்டிஜர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். அரேஞ்ச் ஆஃப் ஃபாலோயிங் இன்டிஜர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். எங்க ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். குட்டீஸ், நீங்க ட்ரை பண்ணுவீங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணுவீங்க. தெளிவா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களோட 6th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ல இருந்து தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அப்பதான் அந்த பேசிக் கண்டினியூட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்றது தெரியும், உங்களை நீங்களே செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு. சரிடமா, நீங்க ட்ரை பண்ணுங்க. கீழ்காணும் முழுக்களை ஏறு வரிசையில் எழுதுக. அரேஞ்ச் ஆஃப் ஃபாலோயிங் இன்டிஜர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். உங்களுக்கு ஏதாவது இல்ல கொஸ்டின்ல டவுட்டோ இல்ல புரியல அப்படின்னு சொன்னா சொல்லுங்க, நான் திருப்பி கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா குட்டஸ்? இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கா. உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டர்னா என்ன, டிசெண்டிங் ஆர்டர்னா என்னன்ற டிஃபரன்ஸ் தெரிஞ்சா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருவீங்க. இட் இஸ் ரிலேட்டட் ஒன்லி வித் யுவர் 6th ஸ்டாண்டர்ட் போர்ஷன். ஐ திங்க் நீங்க ஆன்சர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பிகாஸ் 1 மினிட் முடிஞ்சிருக்கேன். சரி, ஷல் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் டா? டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, கோஆர்டினேட்டர்ஸ் பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்சம். டவுட்ஸ் இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லலாம். சரி, this is question number 2. This is question number 2. சரியா தவறா? இப்ப கொடுத்திருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா தவறான்ற மாதிரி கொடுத்திருக்க ஈக்குவேஷன் நீங்க சரியா தவறான்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா, ட்ரை பண்றீங்களா? டீச்சர் பாக்குறதெல்லாம் புதுசா இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்க வேண்டாம். இது மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே 6th படிச்சிருக்கோம், இப்பயும் படிச்சிருக்கோம். சரியா, ட்ரை பண்ணி பாருங்க. சரியா தவறா என கூறுக. -11 minus of -8 is equal to -8 minus of -11. Is it true or false? இடது பக்கமும் வலது பக்கமும் நீங்க சமன்பாடை சரி செய்யும் போது 2 பக்கமே சமமா இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லணும். சே true or false. 2 வேல்யூவும் சமமா இருந்தா ட்ரூ சொல்லணும், இல்ல அப்படின்னா ஃபால்ஸ் சொல்லணும். ஓகேவா? கவனமா கால்குலேட் பண்ணுங்க.
பண்ணிருப்பீங்க நம்புறேன். அடுத்த கொஸ்டின் பண்ணலாமா? இப்ப நம்ம போறது எத்தனாவது கொஸ்டின்? 3வது கொஸ்டின். யா, இங்க என்னம்மா கொடுத்திருக்காங்க? திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 3. ஸோ 1, 2, 4, 5 ரீட் பண்ணக்கூடாது. என்ன எப்படி ரீட் பண்ணோம்? ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ் எல்லாம் நம்ம போன வருஷம் படிச்சிருக்கோம்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1245 டேஷ் மைனஸ் 2345. ஸோ ரெண்டு பக்கமுமே எத்தனை ஸ்தானத்துல இருக்கு? இடது பக்கமும் வலது பக்கமும் 4 ஸ்தானத்துல ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. சரியா? இடது பக்கம் பிளஸ் சைன், வலது பக்கம் மைனஸ் சைன்ல ரெண்டு பக்கமே 4 ஸ்தானத்துல ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு நம்பரையுமே ஒப்பிட்டு பாருங்க. பெருசா ரெண்டுல எது பெருசு? கிரேட்டர் தானா லெஸ் தானா அப்படின்றத அதை ஒப்பிட்டு, இல்ல ரெண்டு நம்பருமே ஈக்குவலா இருந்தா அந்த ஈக்குவல் சைன் போடுங்க. Compare the given two numbers using greater than, less than or equal to symbol. செய்யுங்க பாப்போம். குட்டீஸ் நீங்க ஆன்சர் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்த கொஸ்டின் போடலாமா? ஏன்னா நான் ஒவ்வொரு மணி டைம் பார்த்து தான் நான் அடுத்த கொஸ்டின்ஸ் மூவ் ஆன் பண்றேன். சப்போஸ் ஸ்லோ டவுன் பண்ணணும்னாலும் சொல்லுங்க, ஸ்லோ டவுன் பண்றேன். யா, இப்ப நம்ம பார்க்க போறது எத்தனாவது கொஸ்டின்? 4th கொஸ்டின். பாருங்க, -40. -40ன்றது இட் இஸ் அ இன்டிஜர், அதாவது முழுக்கள். எஸ். -30 தட் இஸ் ஆல்சோ அ இன்டிஜர். இந்த ரெண்டு நம்பரையுமே, தட் இஸ் ரெண்டு முழுக்களையுமே நமக்கு என்னமா செய்ய சொல்லியிருக்காங்க? கூட்ட சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டல பத்தின விஷயங்கள் தானே நம்ம எங்க படிச்சோம்? இதோட விதிகள், பண்புகள் எப்படி இருக்கும், குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல படிச்சோம்ல. சோ அந்த எக்ஸசைஸோட கான்செப்டை ரிகலெக்ட் பண்ணீங்கன்னா உங்களால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். Add the integers -40 and -30. Add the integers -40 and -30. என்ன ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஆன்சர் பண்ணிட்டீங்களா? அடுத்த கொஸ்டின் போடலாமா? யா, ரைட் now we are moving on to that question number 5. சரியா? கொஸ்டின் நம்பர் 5ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூட்டல் சமணியோட மதிப்பு. சோ இதுவும் அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸோட தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லா என்ன ப்ராப்பர்ட்டி தான்? கூட்டலை பத்தி தான். சரியா? சோ கூட்டல் சமணி மதிப்பு என்ன அப்படின்றது சொல்லுங்க. The value of an identity is what it is. Actually இது எப்படி சொல்லலாம்? The value of an additive identity is dash. இதை என்ன ஐடென்டிட்டின்னு கேட்கணும். So the value of an additive identity is dash. கூட்டல் சமணி மதிப்பு என்ன? The value of an additive identity is dash. நீங்க ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸோட கனெக்ட் ஆயிருக்கும், நம்ம படிச்சிருக்கோம். கூட்டல் சமணி மதிப்பு என்ன? The value of an additive identity is dash. ஆன்சர் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்த கொஸ்டின் பண்ணலாமா குட்டஸ்? யா, இப்ப நம்ம படிக்க போற அடுத்த கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் 6. யா, இப்பதான்ப்பா இது ரிலேட்டடா ஒரு விஷயம் பண்ணோம். எங்க சொல்லுங்க பாப்போம். கொஸ்டின் நம்பர் நம்ம 6க்கு மூவ் ஆன் பண்றோம். சரியா? யா,
உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸ்கிரீன் ஷேர் பண்றது. சரிம்மா, என்கோட்டை பயன்படுத்தி இந்த நம்பர் லைனை வச்சும் நம்ம இப்ப எல்லா விஷயங்களும் பார்த்தோம். நம்பர் லைன் இல்லாமையும் செய்வோம். ஆனா இங்க ஸ்பெசிபிக்கா என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்கம்மா? என்கோட்டை பயன்படுத்தி தீர்க்க. நம்பர் லைன் யூஸ் பண்ணி இதோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிங்க. சோ என்கோட்டை பயன்படுத்தி தீர்க்க -3 பிளஸ் -4 -3ஐயும் -4ஐயும் கூட்ட -3 plus -4 represent the value on the number line. இது ரெண்டையும் கூட்ட கிடைக்கிற வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவை நம்பர் லைன்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? சரியா? எங்க ட்ரை பண்ணுங்க. என்கோட்டை பயன்படுத்தி தீர்வு காண்க. செய்யுங்க பாப்போம். யாருக்காவது ஏதாவது டவுட்னா சாட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்கப்பா. நம்பர் லைன் டிரா பண்றதுக்கு வந்து ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணலாம் தேவையில்ல. ரஃபா கையிலேயே டிரா பண்ணிட்டு நீங்க ஸ்கெட்ச் பண்ணலாம். சரியா? நான் 1 மினிட் தான் டைம் கொடுக்குறேன். ஸோ லைன் டிரா பண்ணிட்டு மார்க் பண்றதுக்கு பதிலா நீங்க வந்து லைக் நம்ம கொஞ்சம் ஓரளவு உங்களுக்கு புரியும் ஸ்கேல்ல எப்படி எல்லாம் யூனிட்ஸ் இருக்கும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ரஃபா நம்பர் லைன் டிரா பண்ணி அதுல பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணிட்டு ட்ரை பண்ணா இட் வில் பி வெல் அண்ட் குட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் தரேன். சரி, நீங்க செஞ்சிருப்பீங்க நம்புறேன். அடுத்த கொஸ்டின் போடலாமா? திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 7. ரெடியா? எஸ், இதுவும் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸோட ப்ராப்பர்ட்டிஸோட தான் கனெக்ட் ஆயிருக்கு. -a கூட்டல் எதிர்மறை. -a கூட்டல் எதிர்மறை. The additive inverse of -a is dash. The additive inverse of -a is dash. -aன்ற ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா, தட் இஸ் இண்டிஜர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, அதோட எதிர்மறை கூட்டலினோட எதிர்மறை என்னவா இருக்கும்? எங்க யோசிச்சு சொல்லுங்க. The additive inverse of -a is dash. ட்ரை பண்ணுங்க. சாட் பாக்ஸ்ல யாரும் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ உங்களுக்கு கோஆர்டினேட்டர்ஸோட கைடன்ஸோட கரெக்டா நீங்க ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, லெட் இட் பி. அடுத்த கொஸ்டின் போலாமா? 8th கொஸ்டின். யா, இப்ப இந்த கொஸ்டினுக்கு தமிழும் இங்கிலீஷ்லயும் நான் டிரான்ஸ்லேட் பண்ணல, ஏன்னா இது எல்லாமே நியூமரிக்கல் வேல்யூஸ்ல தான் இருக்கு. சோ அதனால எங்க நீங்களே பாருங்க. -100 -0 +100. சரியா? -100 -0 +100. இந்த 3 வேல்யூமே ஆட் பண்ணா நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கும்? இதுதான் இதோட கொஸ்டின். -100 -0 +100 is equal to what? ஆன்சர் பண்ணிட்டீங்களா? அடுத்த கொஸ்டின் போடலாமா? குட்டீஸ், நம்ம அடுத்த கொஸ்டின் போடலாம். இங்க பாருங்க. இது உங்களுக்கு இப்ப இங்க தெரியும். இந்த நம்பர் லைன் தெரியுதா? இருங்க, இப்படி கூட வச்சுக்கிறேனே. சரி, ஒரே ஒரு செகண்ட் ஸ்கிரீன் ஷேர் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி நான் இந்த வரவா இல்ல இதுலயே எக்ஸ்பிளைன் பண்ணவா? இந்த நம்பர் லைனை இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு இப்படி ஒரு நம்பர் லைன் போட்டுக்கோங்க.
நம்மளோட வலது பக்கம் சைவர்ல இருந்து வலது பக்கம் போக போக மிக எண், இடது பக்கம் போக போக குறை எண். சோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? குறை எண்ணில் மிகப்பெரிய முழு எண் எது? சோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உள்ள இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ்ல இருக்கிறதுலயே எது பெரிய வேல்யூவோ அந்த ஆன்சரை அந்த வேல்யூவை அங்க எழுதுங்க. The largest negative integer is dash. மிகப்பெரிய குறை முழு எண் எது? நம்பர் லைன் டிரா பண்ணா உங்களுக்கு ஈஸியா கான்செப்ட் புரியும். மிகப்பெரிய குறை முழு எண் எது? The largest negative integer is dash. ஆன்சர் பண்ணிட்டீங்களா? குட்டஸ் சாட் பாக்ஸ்ல எஸ் மேம் ஓகே மேம் போட ட்ரை பண்ணுங்கடா. புரியுது டீச்சர், புரியல டீச்சர், இன்னொரு தடவை சொல்லி கொடுங்க, ஏதாவது மென்ஷன் பண்ணுங்களேன். உங்களோட டிஃபிகல்டிஸ் என்னன்னு எனக்கு அப்பதானே இன்னும் கொஞ்சம் புரியும். நீங்க என்ன சொன்னாலும் இங்க யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க குட்டஸ். உங்களுக்கு கைட் பண்றதுக்கு தான் நாங்க டீச்சர்ஸ் இருக்கோம். சரிடாமா? சோ தைரியமா எனக்கு புரியுது டீச்சர், புரியல டீச்சர், இன்னொரு தடவை சொல்லி கொடுங்க டீச்சர், அந்த மாதிரி என்ன உங்களுக்கு ஃபீல் தோணுதோ அது தாராளமா சாட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இல்ல நீங்க அன்மியூட் பண்ணி கூட பேசலாம். கோஆர்டினேட்டர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். யா, இதுதான் அடுத்த கொஸ்டின்டா. தெரியுதா என்ன கொடுத்திருக்காங்க? பார்த்து சொல்லுங்க. யா, திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 10, லாஸ்ட் கொஸ்டின். சரியா? மொத்தம் 10 கொஸ்டின்ஸ் தான் கேட்பேன்னு சொல்லியிருக்கேன். -10 + 3 = -7 அப்படின்னு சொல்லி ஒரு சமன்பாடு கொடுத்திருக்காங்கப்பா. இந்த சமன்பாடு எந்த பண்பை குறிப்பிடுகின்றது? சரியா? -10 + 3 = -7 அப்படின்ற சமன்பாட்டுக்கு ஒரு பண்பு இருக்கு, ஒரு குணாதிசயம் இருக்குல்ல, அதுக்கு பர்டிகுலரா பேர் என்ன நம்ம படிச்சோம். சோ அதோட பேரை நீங்க இங்க எழுதணும். மென்ஷன் த நேம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். மென்ஷன் த நேம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். எங்க ட்ரை பண்ணுங்க பாப்போம். Mention the name of the property of the given equation. ஓகேவா? அழகா செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டீங்களா? சரி குட்டஸ், உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றத ஸ்டாப் பண்றேன். இது வரைக்கும் நம்ம 10 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த 10 கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ் வந்து கோஆர்டினேட்டர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா? ஓகேவா? குட். சரி, இப்ப ஆல்மோஸ்ட் லைக் 6 o'clock ஆயிடுச்சு. நம்ம கிளாஸ் வந்து வைண்ட் அப் பண்ற டைமிங் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம வந்து 3 விஷயங்கள் பார்த்தோம். முழுக்களோட கூட்டல், கழித்தல், பெருக்கல் என்றதோட ஃபார்முலா, நம்பர் லைன்ல எல்லாத்தையும் பார்த்தோம். சரியா? சோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, முழுக்களின் பெருக்கலோட ப்ராப்பர்ட்டிஸ், பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றத அடுத்து வர கிளாஸ்ல பார்ப்போம். இனிமேல் 2 weeks ஒன்ஸ் வந்து இது மாதிரி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ரெடி ஆயிக்கோங்க. சரியா குட்டஸ்? கிளாஸை நிறைவடைச்சுக்கலாமா? சரி, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம், ஜெய் ஹிந்த்.